ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது தான். ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும்னு. எனக்கு அதுக்கு இப்போதையும் டைம் கிடச்சிருக்கு. கார்த்திகை நாள் அன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி 3:30 எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாசு தொளிச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு டிவியில் கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு விட்டாச்சு. அதையும் போட்டுட்டு சாமி ரூமுக்கு வந்துட்டேன். சாமி ரூமெல்லாம் இந்த நைட்டே க்ளீன் பண்ணி எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். இனி சாமிக்கு பூ மட்டும் வச்சா போதும். சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றுறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமானது இது. நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்த விளக்கு ஏற்றலாம். 21 நாள் விளக்கு தான் நான் இன்றைக்கி ஏற்ற போகிறேன். 21 நாள் 48 நாள் இந்த மாதிரி ஏற்றலாம். நம்மளுக்கு 21 நாள் விளக்குன்னா தான் கண்டினியூஸாக ஏற்ற முடியும். அதனால் அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றும் போது தேவர்களோட பார்வையெல்லாம் அந்த டைமில் இது பூமிக்கு படுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடும்போது அது கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த டைமு 3:30 5:30 வரைக்கும் இருக்குது. நம்ம எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு அந்த டைமெல்லாம் ஆயிரும். 5 மணிக்கு முன்னாடியே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். 3:30 5 மணி வரைக்கும் உள்ள ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணி வர்றதுக்கு கண்டிப்பாக அவ்வளோ டைம் ஆகும். இதுக்கு நம்ம பிரசாதமெல்லாம் வைக்கணும்னா சிம்பிளாகவே வச்சுக்கலாம். நம்ம கையில் இருக்கிற ஆப்பிள், நெல்லிக்காய், நட்ஸு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஏதாவது கொஞ்சமாக கேசரி, பாயசம் இல்லாட்டி பால் இதை கூட வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையாகவே இந்த பூஜையை நம்ம பண்ணிடலாம். வீட்டில் நம்ம காலையில் எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு 2-3 நாளாக ஓட்டியும் அது பழகிடும். நானெல்லாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுவேன். இந்த பூஜை பண்ணுறதுக்குனாவே நான் காலையில் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை எந்திரிச்சு நான் பண்ண ஆரம்பிச்சது எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. வீட்டிலுமே ஐஸ்வர்யமாக இருக்குது. காலையிலே திருப்தியாக சாமி கும்பிட்டோன்னு ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம திரும்ப போய் தூங்கக்கூடாது. நம்ம இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம போய் தூங்கினேன்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியான நேரம் போல் தூங்கலாம். அதனால ஒன்றும் இல்லை. நம்ம ஏன்னா வெள்ளனா எந்திரிக்கிறோம், கொஞ்சம் தூக்கம் வரும். மத்தியான நேரம் போல் தூங்குங்க. இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு கண்டிப்பாக போய் தூங்காதீங்க. வீட்டில் எல்லாரும் அந்த டைமில் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் எழுப்பி எப்படி நம்ம விளக்கு ஏற்ற முடியும்னு யோசிக்காதீங்க. வீட்டில் எல்லோரும் நல்லா தூங்கட்டு. அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். நம்ம பூஜா ரூமில் தான் விளக்கு ஏற்ற போகிறேன். நம்ம தாராளமாக வந்து அந்த ரூமை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு விளக்கு ஏற்றிடலாம். நெய்வேத்தியமாக நான் இன்றைக்கி நெல்லிக்காயும் பொட்டுக்கடலையும் மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து அங்கேயும் எல்லா பக்கமும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். நைட்டே எல்லா வேலையும் முடிச்சதுனால எனக்கு காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்ற நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நைட்டே உங்கள் வேலையை பூரா சாமி ரூம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரமாகவே சாமியை கும்பிட்டுக்கலாம். டெய்லி பண்ணுற பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் இதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கார்த்திகை நாளாக மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். எப்பயும் போல் ஈஸியாக வைக்கிற சாம்பார் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கும் பருப்பு, காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு கூடவே சாம்பார் பொடியும் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து ஈஸியாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாம்பார் வைக்க முடியுது. நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து மாவு அரைக்கிறதுக்கு போட்டிருந்தேன். அதுவும் கிரைண்டரில் சைடில் போட்டு விட்டுட்டேன். இதோட சேர்ந்து மாவு அரைக்கிற வேலையும் முடிஞ்சிரும்னு. பொரியலுக்காக பீன்ஸு, கேரட்டு சேர்த்து இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். காயெல்லாம் நல்லா வெந்த உடனே இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் போட்டேன்னா நம்மளுக்கு சூப்பரான பொரியல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போதுமே குக் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம் குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக தான் பண்ணுவேன்.
இப்போ மாவு நல்லா ஆடிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. நல்லா கரைச்சிட்டு அது பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு டிஃபன் பண்ணுறதுக்காக எதையும் தேட வேண்டாம். இந்த மாவு வச்சு தோசை இட்லின்னு ஊற்றிடலாம். அதுக்கடுத்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கறி மசாலா பொடி, கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் அரிசி மாவு சேர்க்கிறது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஆனால் நம்மளுக்கு அது மிக்ஸ் பண்ண முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கான அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் குக்கர் விசிலெல்லாம் வந்து அதில் புளி, தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். ஈஸியாக சூப்பராக சாம்பாருமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சீக்கிரமாக குக்கரில் வைக்கக்கூடிய சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாழைக்காய் ஃப்ரையை நல்லா திருப்பி விட்டுட்டேன். 2 பக்கமுமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஈவினிங்கு குத்து விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அன்னைக்கிடே ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். நீங்கள் மறக்காமல் என்னைய ஃபாலோ பண்ணிடுங்க. டெய்லி போடுற ஷார்ட்ஸ் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.